குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் எல்ஐசியின் ஆயில் காப்பீட்டு முகவர் எஸ் ரவி. நீங்கள் குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கும் பொழுது ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் PWB ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தெரியாதவங்க இதை முகவர்கிட்ட சொல்லுங்கள். எதுனா குழந்தைகளுக்கு பாலிசி நம்ம எடுக்கும் பொழுது அந்த ரிஸ்க் கவர்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக பாலிசி எடுக்கும் பொழுது யார் பேரில் பாலிசி எடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க்கு. இப்போ நம்ம நார்மலாக குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்புக்காண்டி தான் அந்த பாலிசியை துவங்குவோம். அதனுடைய படிப்பிற்காகவோ இல்லது திருமணத்திற்காகவோ ஏதோ ஒரு விஷயத்திற்காண்டி நம்ம அந்த பாலிசியை தொடங்குவோம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ரிஸ்க்கு கொடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? அதனால் நம்ம யார் ப்ரப்போசர் யார் பணம் கட்டுறாங்களோ பேரண்ட்ஸு, இப்போ நான் என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ நான் பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய பேரில் நான் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். குழந்தைகள் பேரில் பாலிசி எடுக்கும் பொழுது எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கவரேஜை கொடுத்துக்கணும். ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் அப்படிங்கிறது அது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான தொகை தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் அப்போ எனக்கு ஒரு டெத்து நடக்குதுன்னு வச்சுங்களேன், என்னுடைய இறப்பு ஏற்படுது. அந்த நேரத்தில் கண்டினியூவாக தொடர்ந்து இந்த பிரிமியத்தை நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுதாங்க இந்த ஆப்ஷன். சரிங்களா? சப்போஸ் குழந்தைங்க மேரில் பாலிசி எடுத்துகிட்டு நம்ம பிரிமியம் வேவர் பெனிஃபிட்டு போடாமல் விட்டுட்டு இன்கேஸ் ஆஃப் எனக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அது பணம் யாருங்க கட்டுவா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். குடும்பத் தலைவர் தான் சம்பாதிக்கிறவர், அவருக்கே ஒரு இறப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு பாலிசி யார் ஃப்யூச்சரில் யார் பார்ப்பா? அதுக்காக தான் இது ப்ரிகாஷன். முன்னாடியே நம்ம ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஏதோ ஆகுது, நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு ஃப்யூச்சரில் ப்ரீமியம் கட்ட வேண்டியது தேவையில்லை. நான் எவ்வளவு காலத்துக்கு அந்த பாலிசியை எடுத்திருக்கணும் அவ்வளவு காலத்துக்கும் ஆயில் காப்பீட்டு நிறுவனமே, அதாவது எல்ஐசி நிறுவனமே என்னுடைய வேலையை செய்யும். நான் எப்படி என் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பணத்தை கட்டணும், அதுபோல் அதுவே ப்ரீமியத்தை கட்டிக்கிட்டு அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமும் மெச்சூரிட்டி பணத்தையும் கொடுத்துரும். புரியுதுங்களா? இதுதாங்க இந்த பெனிஃபிட் தாங்க இந்த ப்ரீமியம் பெனிஃபிட்டில். தெரியாதவங்க சொல்லி எடுத்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் அந்த பாலிசியை எடுத்துருந்தீங்கன்னா கூட பாலிசி மெச்சூர்டு ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ கூட போய் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற தகவலுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.